இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. யூசுப் ராவுத்தர் விடுதலையை எதிர்த்து சட்டத்துறை தலைவர் மேல்முறையீடு. முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசுப் ராவுத்தரை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் 2 போலி துப்பாக்கிகளை வைத்திருந்த வழக்கிலிருந்து விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஏஜிசி எனப்படும் தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் மேல்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளது. நீதிபதியின் முடிவை கவனமாக பரிசீலித்த பிறகு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஏஜிசி கூறியது. 2 குற்றச்சாட்டுகளையும் நம்பகமான ஆதாரங்களுடன் நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜாமில் ஹுசைன் வியாழக்கிழமை தீர்ப்பளித்தார். குறிப்பாக போதைப்பொருள் மற்றும் போலி கை துப்பாக்கிகள் பற்றி ராவுத்தர் அறிந்திருந்தார். அவை அவரின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தன என்பது அதற்கு அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. கோலாலம்பூர் பேரங்காடியில் பாலிவுட் நடன பாணியிலான இரவு கேளிக்கை விடுதியில் சோதனை, 8 பேர் கைது. கோலாலம்பூர் ஜாலான் முன்ஷி அப்துல்லாவில் பாழடைந்த பேரங்காடியில் பாலிவுட் நடன பாணியில் இயங்கி வந்த இரவு கேளிக்கை விடுதிகளில் நேற்று போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அந்த 6 மாடி கட்டிடத்தில் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு பாலிவுட் கேளிக்கை விடுதி செயல்பட்டு வந்துள்ளது. அவ்வகையில் 6 கேளிக்கை மையங்களில் 95 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அதில் முறையான பயண பத்திரம் இல்லாதது, வேலை பெர்மிட் வைத்திருக்காதது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக ஒரு பெண் உட்பட 8 பேர் கைதாகினர். அவர்களில் 3 வங்காளதேச ஆடவர்கள், 3 இந்திய நாட்டவர்கள், 1 பாகிஸ்தானிய ஆடவர், இன்னொருவர் இந்தோனேஷிய பெண் ஆவார். 28 முதல் 43 வயதிலான அவர்கள் மேல் நடவடிக்கைக்காக டாங்வாங்கி போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டனர். அந்த பாலிவுட் கேளிக்கை விடுதிகள் சுற்றுப்பயணிகள், உள்ளூர் வாசிகள், இந்தியா மற்றும் வங்காளதேச தொழிலாளர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகும். பெண்ணை ஹோட்டலுக்கு அழைத்த போலீஸ்காரர் வைரல் வீடியோ குறித்து விசாரணையில் இறங்கிய புக்கிட் அமான். வீட்டுக்கு வா அல்லது ஹோட்டலுக்கு போகலாம் என கூறி ஒரு பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் போலீஸ்காரர் விசாரிக்கப்படுகிறார். புக்கிட் அமான் போலீசின் நெறிமுறை மற்றும் தர கட்டுப்பாடு பின்பற்றல் துறையின் இயக்குனர் அஸ்ரி அகமது அதனை உறுதிப்படுத்தினர். சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் அடையாளம் காணப்பட்டு நடப்பு பணியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டுள்ளார். கட்டொழுங்கு விசாரணைக்கும் அவர் ஆளாகியுள்ளார். புகாரின் அடிப்படை இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியானாலும் உரிய நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்றார் அவர். வைரலான அச்சம்பவம் அம்பாங் மாவட்டத்தில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. குற்றவியல் சட்டம் மற்றும் 1998 தொடர்பு பலுடக சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. SST வரியிலிருந்து குடியிருப்பு சொத்துக்களுக்கு விலக்கு ஞாங்கோர் மிங் தகவல். சட்டம் 118 என்று அழைக்கப்படும் வீட்டுடைமை மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் விற்கப்படும் குடியிருப்பு சொத்துக்கள் விற்பனை மற்றும் சேவை வரியான SSTயிலிருந்து விலக்கு பெறுகின்றன. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கோர் மிங் அதனை அறிவித்துள்ளார். நில உரிமை அல்லது சொத்தின் பயன்பாட்டு நோக்கத்தை பொறுத்து SST விலக்கு தீர்மானிக்கப்படுவதாக அவர் சொன்னார். அதாவது சர்வீஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட அனைத்து குடியிருப்பு கட்டடங்களும் அவை குடியிருப்பு பயன்பாட்டிற்காகவும் சட்டம் 118 வரம்பிற்குள்ளும் இருக்கும் வரையிலும் SST வரியிலிருந்து அவை விலக்கு பெறும் என்றார் அவர். புதுப்பிக்கப்பட்ட SST வரி விதிப்பு பற்றி கவலைகளை வெளிப்படுத்தும் தொழில்துறை பங்குதாரர்களின் கருத்துக்கள் தொடர்பில் 2வது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசானுடன் கலந்து ஆலோசித்ததை தொடர்ந்து ஞாங்கோர் மிங் இந்த அறிக்கையை வெளியிட்டார். சேவை வரி ஒரு மட்டத்தில் மட்டுமே விதிக்கப்படுவதை உறுதி செய்ய அடுக்கு வரிகளின் பிரச்சினை வணிகத்திலிருந்து வணிகத்திற்கு அல்லது B2B விலக்கு மூலம் தீர்க்கப்பட்டது என்றார் அவர். பமிலா லிங் காணாமல் போன விவகாரம் குறித்த தெளிவான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. குடும்பத்தினர் வேதனை. 2 மாதங்களுக்கு முன்பு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்திற்கு செல்லும் போது காணாமல் போன பமிலா லிங் விவகாரத்தில் விசாரணை நிலை குறித்து போலீசிடம் இருந்து இன்னும் தெளிவான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என அவரது குடும்பத்தினர் வேதனையுடன் கூறியுள்ளனர். தொடக்கத்தில் கோரப்பட்டதை தாண்டிய தகவல்களை சமர்ப்பிப்பது உட்பட விசாரணைக்கு உதவ குடும்பத்தினர் முயற்சித்த போதிலும் போலீஸ் துறையிடம் இருந்து புதிய தகவல் கிடைக்க பெறவில்லை என பமிலா லிங்கின் குடும்பத்தை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் சங்கீத் கவுர் தெரிவித்தார். 47 நபர்களிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் ஆனால் தெளிவான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என போலீசார் கூறியுள்ளனர்.
போலீஸ் அதிகாரிகள் MACC அதிகாரிகளிடம் விசாரித்தார்களா மற்றும் பமிலா லிங் ஊழல் குற்றவாளிகளுக்கு வழங்கும் தகவலின் தன்மையை தீர்மானித்தார்களா என்பது உட்பட பல கேள்விகளையும் சங்கீத் கவுர் எழுப்பியுள்ளார். ரந்தாவ் பஞ்சாங் தீர்வையற்ற வர்த்தக மண்டல பகுதியில் 1.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய கஞ்சா பறிமுதல். ரந்தாவ் பஞ்சாங் தீர்வையற்ற மண்டல பகுதியில் சுங்கத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் 1.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்தது. அந்த பகுதியில் மே 27ஆம் தேதி கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட சூட்கேஸ் ஒன்றில் 14.398 கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளந்தான் சுங்கத்துறை இயக்குனர் வான்ஜமால் அப்துல் சலாம் தெரிவித்தார். அந்த பேக்கில் கஞ்சா பூக்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 10 வெளிப்படையான பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் இருப்பது சோதனையில் தெரிய வந்ததாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். அதே இடத்தில் மற்றொரு பையை எடுத்து சென்ற தாய்லாந்து நாட்டவரும் சோதனை செய்யப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் சுங்கைகோலோக் வழியாக கடத்தல் பாதையை பயன்படுத்தி ஒரு சட்டவிரோத தளம் வழியாக நாட்டிற்குள் நுழைந்து தீர்வையற்ற மண்டலம் வழியாக வெளியேறியது தெரிய வந்தது. 1952ஆம் ஆண்டின் அபாயகர போதைப்பொருள் சட்டம் 39B பிரிவின் கீழ் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்கந்தார் புத்திரியில் துர்நாற்றம் வீசிய வீட்டில் ஆசிரியையின் உடல் கண்டெடுப்பு. கடந்த ஜூன் 12ஆம் தேதி சிலேசா ஜெயாவில் இருக்கும் வீடொன்றில் துர்நாற்றம் வீசியதாக வந்த புகாரை தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பெண் ஆசிரியை ஒருவரின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த ஆசிரியை சுமார் 1 மாதத்துக்கு முன்பு இறந்து விட்டதாகவும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 24 முதல் அவர் பணியில் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று இஸ்கந்தார் மாவட்ட காவல்துறை தலைவர் குமரேசன் தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனை முடிவுகளின்படி உடல் மிகவும் சிதைவுண்டதால் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் எந்த குற்றவியல் கூறுகளும் கண்டறியப்படவில்லை என்றும் இவ்வழக்கு திடீர் மரணம் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மரத்தில் தொங்கிய நிலையில் அழகிய உடல் பீராக்கில் பரபரப்பு. நேற்று ஃபெல்டா குனூம் வெசூட் 2இல் உள்ள எண்ணெய் பனை தோட்டம் ஒன்றில் அழகிய உடல் ஒன்று மரத்தில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கால்நடைகளை தேடிக் கொண்டிருந்த ஒருவர் அந்த அழகிய உடலை பார்த்தவுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக முவாலிம் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஹஸ்னி முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனையில் உடல் ஆடையின்றி மிகவும் அழகிய நிலையில் இருப்பதுடன் அருகிலுள்ள வடிகாலில் பெண்ணின் உள்ளாடையும் செருப்பையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் திருமணமான இந்திய பெண்கள் பொதுவாக அணியும் நகை பொருளான தாலி சங்கிலி இறந்தவரின் கழுத்தில் இருந்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று அவர் மேலும் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் அந்த உடல் ஈப்போவில் உள்ள ராஜா பேமுச்சேரி பைனூன் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதுடன் இவ்வழக்கு தொடர்பான தகவல் அறிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். வெப்பக்காற்று பலூன் விபத்து, ஒருவர் மரணம், 10 பேர் காயம். பிரேசிலில் சாவ் பவுலோ சுற்றுப்பயணிகள் ஏறி சென்ற உரிமம் பெறாத வெப்பக்காற்று பலூன் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 26 வயது பெண் ஒருவர் மரணம் அடைந்ததோடு இதர 10 பேர் காயமடைந்தனர். 35 பேர் ஏறி சென்ற அந்த பலூன் இப்பேரோ நகருக்கு அருகில் உள்ள கெப்பலா கிராமப்புற பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக ராணுவ போலீஸ் அறிக்கையை மேற்கோள் காட்டி உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அந்த பலூனுக்கு பொழுதுபோக்கு அல்லது சுற்றுப்பயணிகளை ஏற்றி செல்வதற்கான உரிமம் இல்லை என்றும் சம்பவத்திற்கு பிறகு சுற்றுப்பயணிகளை ஏற்றி சென்றவர் கைது செய்யப்பட்டார் என்றும் தெரிவித்துள்ளது. அந்த வெப்பக்காற்று பலூன் தங்கள் அமைப்பில் பதிவு செய்யப்படவில்லை என பாய்துவா நகரத்தை தளமாக கொண்ட பிரேசிலிய பலூன் கூட்டமைப்பு தெரிவித்தது. அந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 11வது சர்வதேச யோகா தினம். மலேசிய வேதாந்திரி SKY மனவளக்கலை மன்றத்தின் ஏற்பாட்டில் 528 தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் மாபெரும் யோகா பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படும் அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை மன்றத்தின் ஏற்பாட்டில் 11வது சர்வதேச யோகா தினம்
2025 சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 528 தமிழ் பள்ளிகளில் 4ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரை பயிலும் சுமார் 40,000 மாணவர்கள் இப்பயிற்சியில் இயங்கலை வாயிலாக பங்கேற்கின்றனர். அதே சமயம் நெகிரி செம்பிலானின் சிரம்பான், போர்டிக்சன் சுற்று வட்டார தமிழ் பள்ளிகளில் இருந்து சுமார் 1000 மாணவர்கள் நேரடியாகவும் இப்பயிற்சியில் பங்கு பெறுகின்றனர். ஒரே நேரத்தில் இத்தனை பேர் யோகாசன பயிற்சிகளை செய்வது மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இதன் வழி அமேசிங் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் ஒரு முயற்சியாகவும் இது அமையவிருக்கின்றது. நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்டு மக்களுக்கு எளிய முறை குண்டலினி யோகா பயிற்சிகளையும் காயகல்பம் உள்ளிட்ட இதர மனவளக்கலை பயிற்சிகளையும் இந்த மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை வழங்கி வருகிறது. மையத்தின் 3வது மாடியிலிருந்து கார் கீழே விழுந்தது. கார் கழுவும் பணியாளர் படுகாயம். கோலாலம்பூர் கிளாங்லாமா சாலையில் வாகன சர்வீஸ் மையத்தின் 3வது மாடியில் இருந்து கார் கீழே விழுந்ததில் அதிலிருந்த கார் கழுவும் பணியாளர் படுகாயம் அடைந்தார். நேற்று மாலை 5:38 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க பிரிவு தலைவர் முகமது சம்சுரி முகமது இசா கூறினார். 23 வயது அவ்விளைஞர் டொயோட்டா கேம்ரி காரை கழுவி முடித்த பின்பு 3வது மாடியில் உள்ள கார் நிறுத்தும் இடத்தில் அதை நிறுத்த முயன்றார். ஆனால் பிரேக்கிற்கு பதிலாக தவறுதலாக அவர் எண்ணெயை அழுத்தியதால் கார் சுவற்றை மோதி கீழே வந்து விழுந்தது. கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புரோட்டான் இரிஸ் மற்றும் புரோட்வா மைவி கார்கள் அதன் மீது டொயோட்டோ கார் விழுந்தது. எனினும் அக்காரினுள் அப்போது யாரும் இல்லை. காயமடைந்த பணியாளர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிரான நோ கிங்ஸ் போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். அமெரிக்காவின் உத்தா மாநிலத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான நோ கிங்ஸ் போராட்டத்தில் சுடப்பட்ட ஆடவர் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். அந்த மேற்கு அமெரிக்க மாநில போலீஸ் அதனை உறுதிப்படுத்தியது. சால்ட் லேக் சிட்டியில் சனிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் 24 வயது இளைஞர் ஒருவர் AR-15 பாணி அரை தானியங்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொண்டிருந்தார். அப்போது 3வது நபர் அந்த 24 வயது ஆடவரை நோக்கி 3 முறை சுட்டார். அதில் ஒரு தோட்டா துரதிருஷ்டவசமாக 39 வயது ஆர்தர் ஃபொலாசா லூ மீது பட்டு அவர் உயிரிழந்ததாக போலீஸ் கூறியது. நாடு முழுவதும் ட்ரம்புக்கு எதிராக நடைபெற்று வரும் நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டங்களில் இந்த சால்ட் லேக் சிட்டி போராட்டமும் ஒன்றாகும். ஆர்டுரோ கம்பாவோ என அடையாளம் காணப்பட்ட AR-15 துப்பாக்கியை ஏந்திய நபர் கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இது ஆரம்பகட்ட குற்றச்சாட்டே. அரசு தரப்பு வழக்கறிஞர்களால் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.